இலங்கையுடைய கல்விக் கொள்கையில புதிய ஒரு மாற்றம் இடம்பெறப்போகுது. அதாவது 2026ஆம் ஆண்டுல இருந்து இந்த மாற்றம் இடம்பெறப்போகுது. இது 2 கட்டமாக இடம்பெறலாம் என்று சொல்லப்படுது. ஒன்று தரம் 5ஆம் ஆண்டுக்கு மேற்பட்ட பகுதியில் இருக்கிற மாணவர்களுக்கு, அதாவது 2026ஆம் ஆண்டுல தரம் 5க்கு மேற்பட்ட ஆட்களுக்கு புதிய ஒரு கல்விக் கொள்கையில மாற்றமும், அதன் பிறகு 2027ஆம் ஆண்டு வருகின்ற போது அது தரம் 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டு வருகின்ற மாணவர்களுக்கான ஒரு கல்வி சீர்திருத்தத்தில் மாற்றத்தை கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இதற்கான முன்வழிவுகள் எல்லாம் இடம்பெற்று இதற்கான ஆலோசனை மற்றும் கருத்தாய்வு கூட்டங்கள் தற்பொழுது கல்வி அமைச்சரின் மூலம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கல்வி அமைச்சரும் பிரதமருமான கருணி அமரசேகரன் மூலம் இந்த நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டு வருது என்று சொல்லப்படுகின்றது. இது தொடர்பாக பல்வேறுபட்ட சாதகமான மற்றும் எதிர்ப்புகள் இடம்பெற்றிருக்குது. இலங்கை ஆசிரியர் சங்கத்தினுடைய ஜோசப் ஸ்டாலின் அவர்கள் மிகவும் கண்டனமான ஒரு தன்னுடைய எதிர்ப்பினை வெளியிட்டிருக்கின்றார். அதே சந்தர்ப்பத்தில் பல்வேறுபட்ட ஏனைய ஆசிரியர் சங்கங்கள், தொழிற்சங்கங்கள் இதற்கான ஆதரவுகளையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். அதாவது கல்வி இதுவரைக்கும் மாணவர்களுடைய பாட வேலை, ஒரு பாடத்துக்கான அவர்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 நிமிடமாக இருந்த இந்த அவர்ஸ் தற்பொழுது இது 30 நிமிடமாக குறைக்கப்பட்டிருக்குது. அது மட்டும் இல்லாமல் இதுவரைக்கும் நீங்கள் ஓலவெல் படிக்க நாங்கள் 9 பாடங்கள் படிக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தது. 7 கட்டாய பாடங்கள், 2 விருப்ப பாடங்கள் என்று சொல்லி இப்போ அந்த சந்தர்ப்பம் எல்லாம் மாற்றப்பட்டு மொத்தமாகவே 7 பாடங்கள், 5 கட்டாய பாடங்கள், 2 விருப்ப பாடங்கள் அடிப்படையில் கொண்டு வரதுக்கான நடவடிக்கை நம்புறது. இதில் வரலாறு மற்றும் அழகியல் கற்கநெறிகள் பாடங்களை விருப்பத்துக்குரிய பாடங்களுக்குள்ள கொண்டு வரத்துக்குமான சந்தர்ப்பம் அதுக்கான நடவடிக்கை இடம்பெற்று கொண்டிருக்குன்னு சொல்லியும் இது தொடர்பான தெளிவூட்டல்கள் கடந்த வாரங்களில் கல்வி அமைச்சில் இடம்பெற்றது. கல்வி அமைச்சில் பல்வேறுபட்ட ஆலோசனை கூட்டங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. இதன் அடிப்படையில் மாணவர்களுக்கான மாணவர்களுடைய கல்வியுடைய சுமையினை குறைக்கிறதுக்கு பாட வேலைகளை குறைத்து மாணவர்களுக்கான தொழிற்கற்கையினர்களுக்கு பல்வேறுபட்ட வழிவுகளை ஏற்படுத்தி கொடுக்கணும் என்ற நோக்கத்தில் இந்த பாட குறைப்புகள், பாட விதானங்களுடைய குறைப்புகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்குது. பாடசாலைக்கான அந்த பாட வேலை அவர்ஸ் குறைக்கப்பட்டிருக்குது 30 நிமிடங்களாக. அது மட்டும் இல்லாமல் ஆசிரியர்களுடைய பணிச்சுமையை குறைக்கிற நோக்கத்திலையும் ஒரு வகுப்பறையில் இருக்க வேண்டிய மாணவர்களுடைய எண்ணிக்கையை 25 வரைக்கும் 30 வரையான மாணவர்கள் என்ற அடிப்படையில் ஒரு வகுப்பறைக்குள்ள மாணவர்கள் இருக்கணும். மாணவர்களுக்கான ஒரு வகுப்பறை என்று சொல்லிக்க அங்கே 25லேருந்து 30 வரைக்குமான மாணவர்கள் தான் கல்வி கற்கணும். இதற்கு மேலதிகமாக இருக்கின்ற போது அங்கே டிவிஷனல் ஏபிசி என்று சொல்லி கேட்டகரிஸில் பிரிக்கப்படும். அதாவது கிரேட் 10 என்று சொன்னால் கிரேட் 10ல் ஏ கேட்டகரிக்குள்ள ஏ டிவிஷனில் 30 பேர், பி டிவிஷனில் 30 பேர், அந்த கேட்டகரியில் கொண்டு வர போயிடும். ஸோ இதன் அடிப்படையில் கல்வி நடவடிக்கைகள், கல்வித்துறையில் இலங்கைக்கான பாடசாலை கல்வியில் பல்வேறுபட்ட புதிய மாற்றங்கள் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் A-level முடித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் மாணவர்கள் தங்களுக்கான தொழிற்சார் கற்கநெறிகளை நேரடியாக ஈடுபடக்கூடியதாகவும், நீங்கள் A-level முடிக்கின்ற போது NVQ4 கேட்டகரி, NVQ சொல்லியிருக்க நேஷனல் உங்களோட அந்த குவாலிஃபிகேஷன், அதாவது தொழில் கற்கநெறிக்கான குவாலிஃபிகேஷன் 4வது லெவல் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது A-level முடிச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் 4வது லெவல் கம்ப்ளீட் பண்ணதுக்கு ஈக்குவல். ஸோ நீங்கள் நேரடியாக வேலைக்கு தொழிலுக்குள்ளே போகிறதுக்கும், அதே மாதிரி பல்கலைக்கழக கல்விகள் கட்டாயமாக்கப்படாமல் அதற்கு அடுத்த கட்டமாக இருக்க தொழிற்கற்கநெறிகளை நீங்கள் வெளிவாரியாக படித்து கொள்றதுக்கான வாய்ப்புகளையும் இந்த புதிய கல்வி முறை கொண்டு வரப்படுது. இது 2026ஆம் ஆண்டிலிருந்து அறிமுகப்படுத்தப்படும் என்று சொல்லப்பட்டிருக்குது. இது தொடர்பான மேலும் பல்வேறுபட்ட அப்டேட்ஸ் கிடைக்க அதை கட்டாயம் நான் உங்களுக்கு அப்டேட்ஸாக தெரியலாம். தொடர்ந்து மீண்டும் பல்வேறுபட்ட புதிய விடயங்கள் தெரிஞ்சு கொள்றதுக்கு சசிசபிளுக்கு இணைஞ்சிருங்க. வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஸோ அது எனக்கு ஃபுல் மோட்டிவேஷனாக இருக்கும். நிறைய வீடியோஸ் நான் போடுறதுக்கு அது மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ இணைஞ்சிருந்த அனைவருக்கும் நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்.